வணக்கம். பேட்டர்ன் பிராக்டிஸ்ல டே 5ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ், டைம் ஃபோக்கஸ் அண்ட் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி பேசலாம், எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். போன வீடியோல மோஸ்ட்லி ப்ரெசன்ட் டென்ஸ், 1-2 பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாவே பாஸ்ட் டென்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவோமா? பேட்டர்ன் பிராக்டிஸோட மெயின் தீமே என்ன அப்படின்னா டெய்லி 20 வேர்ட்ஸும் 4 பேட்டர்ன்ஸ் தான். அந்த 20 வேர்ட்ஸ்ல வந்து 10 வந்து வேர்பு, 10 வந்து டைம் அண்ட் சப்போர்ட் வேர்ட்ஸ். ஏன் வேர்ப் கொடுத்துருக்கோம்? வேர்ப் அப்படின்னா என்னது? செயல், வினை. ஓகேங்களா? அந்த வினை செயல் வந்து எந்த டைம்ல நடக்குதோ அதுதான் டென்ஸ். டைம் ஆஃப் ஆக்ஷன் தான் டென்ஸ். ஓகேங்களா? அப்ப டென்ஸ் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு சென்டென்ஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நமக்கு டென்ஸ்ன்ற பயமே இருக்காது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 4 பேட்டர்ன், அது இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். இது இன்னைக்குள்ள 4 பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் வேர்ப். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா செய்தி வாக்கியம், சாதாரணமா பேசுறது. நெகட்டிவ் அப்படின்னா என்னது? எதிர்மறையா பேசுறது. ஓகேங்களா? சப்ஜெக்ட் டிட் நாட் பிளஸ் வேர்ப். அடுத்தது கொஸ்டின் கேட்க தெரியணும். கொஸ்டின் எதெல்லாம் இருக்கும்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கும், WH கொஸ்டின் இருக்கும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னா ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட் வேர்பு. அதான் ஆக்சிலரி வேர்ப் இதுல என்னது? பாஸ்ட் டென்ஸுக்கு டிட். ஓகேங்களா? வேர்ப் வந்து மெயின் வேர்பு. நெக்ஸ்ட் வந்து WH வேர்டு, ஹெல்பிங் வேர்டு. ஹெல்பிங் வேர்டு வந்து என்னவா இருக்கலாம்? பி வேர்பாவும் இருக்கலாம், டூ வேர்பாவும் இருக்கலாம், ஹேவாவும் இருக்கலாம். சப்ஜெக்ட் மெயின் வேர்பு. அடுத்தது WH வேர்டு, did, subject, main verb. ஓகேங்களா? அடுத்தது வந்து டைம் ஃபோக்கஸ். சப்ஜெக்ட், பாஸ்ட் verb, டைம் வேர்ட். இந்த டைம் வேர்டு மோஸ்ட்லி என்னவா தான் இருக்கும்? இங்க நம்ம டைம் சப்போர்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், ஏர்லி, லேட், ஆஃப்டர் ஒர்க், பிஃபோர், இந்த மாதிரி உள்ள டைம் வேர்டு வரும். ஓகேங்களா? இதை 1 by 1 தான் நம்ம பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னது? செய்தி வாக்கியம். ஓகேங்களா? அதுக்கு என்ன வேணும்? ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் வேணும். இன்னைக்கு பார்க்கக்கூடியது பாஸ்ட் டென்ஸ், அதனால பாஸ்ட் வேர்ப். டெய்லி லைஃப் சென்டென்சஸ் வந்து ஒரு 5 தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும், 10க்குமே எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கொடுக்க ரெடி தான். இல்லை எங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரியும் கொடுங்க, நாங்களும் ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னாலும் நான் ரெடியா தான் இருக்கிறேன். நான் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத. ஓகேங்களா? நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணி நீங்க பேசினா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு டெய்லி லைஃப் சென்டென்சஸ் ஒரு 5 பார்த்துடலாம். ஐ ரீச்டு ஹோம் லேட் லாஸ்ட் நைட். ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். ரீச்டு அப்படின்றது என்னது? ரீச்சோட பாஸ்ட் டென்ஸ் ரீச்டு. ஐ ரீச்டு ஹோம். ஓகேங்களா? ஹோம் அப்படின்றது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ ரீச்டு ஹோம் லேட். நான் நேத்து நைட்டு வீட்டுக்கு லேட்டா தான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ரீச்டு ஹோம் லேட் லாஸ்ட் நைட். நெக்ஸ்ட், she completed her work before dinner. sheன்றது சப்ஜெக்ட். completed அப்படின்றது கம்ப்ளீட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் completed. her work அவளுடைய வேலைய before dinner. பிஃபோர்னா என்ன? டின்னருக்கு முன்னையே என்ன பண்ணிட்டா? அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டா. ஓகேங்களா? பிஃபோர்னா முன்ன, ஆஃப்டர்னா பின்னாடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், he bought groceries ஆன் த வே ஹோம். நான் வர வழியிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் வந்து கிராசரிஸை வர வழியிலேயே வாங்கிட்டு வந்து, வீட்டுக்கு வர வழியிலேயே வாங்கிட்டு வந்துட்டான். ஹி பாட் கிராசரிஸ் ஆன் த வே ஹோம். இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்றீங்க? இந்த 5 சென்டென்ஸையும் படிச்சானா நீங்க இன்னைக்கு என்ன இதை சம்பந்தமா பேசுனீங்க அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எஸ்டர்டே தி வாட்ச்டு மூவி ஆஃப்டர் ஒர்க். நேத்து நாங்க வந்து வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? மூவி பார்த்தோம். மை மதர் ப்ரிப்பேர்ட் லஞ்ச் ஏர்லி. என்னோட அம்மா சீக்கிரமாவே லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இதையே டெம்ப்ளேட்டா வச்சு என்னென்ன வேர்பெல்லாம் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்குறோம்? ரீச், கம்ப்ளீட் பார்த்தாச்சு. பையோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாட்டு, வாட்சோட பாஸ்ட் டென்ஸ் தான் வாட்ச்டு, ப்ரிப்பேரோட பாஸ்ட் டென்ஸ் தான் ப்ரிப்பேர்டு. மீதி உள்ள சென்டென்ஸ் அட்டெண்ட், ஆன்சர், கோ, கால், மீட். இதை அப்ளை பண்ணி நீங்க அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் அப்படின்னா என்னது? பேசுறது. இதையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? when did you arrive home? நீ எப்ப வீட்டுக்கு வந்த? I arrived home around 10 last night. ஒரு 10 o'clock போல வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் ஒன், did she finish her task on time? அவ வந்து கரெக்டான டயத்துல அவளோட டாஸ்க முடிச்சிட்டாளா? எஸ், she finished it before evening. ஈவினிங்க்கு முன்னாடியே முடிச்சிட்டா.
What did he do after office? Office அப்புறம் என்ன செய்தான்? He stopped at a shop and bought vegetables. வர வழியில நின்னு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தான். ஓகேங்களா? காரையோ வண்டியோ நிறுத்தி வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தான். How did they spend yesterday evening? Yesterday evening அவங்க எப்படி கழிச்சாங்க? They spent the evening watching a film. Who cooked food yesterday? நேத்து யாரு சமைச்சாங்க? My mother cooked food in the afternoon. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஒரு ஆக்சிலரி வேர்பு நாட் நெகட்டிவ் வேர்டு பிளஸ் வேர்பு இதுதான் ஃபார்முலா. நம்ம டைரக்டா வேர்புக்கு முன்ன நாட் போடக்கூடாது. வேர்ப் பாஸ்ட் டென்ஸா இருக்கு, நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தானே பேசுறோம். நாட் அட்டெண்டட், நாட் ஆன்சர்டு அப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஐ டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் எஸ்டர்டே. நான் நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஐ நாட் அட்டெண்டட் த மீட்டிங் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அட்டன் போடுறோம் அப்படின்னா டிட் பிளஸ் அட்டன் அட்டெண்டட், அதாவது டிட் பிளஸ் வேர்பு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷி டிட் நாட் ஆன்சர் மை கால். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹி டிட் நாட் கோ டு த ஒர்க் டியூ டு ஃபீவர். அவன் வேலைக்கு போகல, ஃபீவர்னால வேலைக்கு போகல. they did not complete the assignment. அவங்க அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணல. they not completed the assignment அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we did not order food from outside. நாங்க வந்து அவுட் சைட்ல ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ண மாட்டோம். we not ordered the food outsideன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். did you join the discussion yesterday? நேத்துல டிஸ்கஷன் நீ ஜாயின் பண்ணியா? no, I didn't join the discussion. ஓகேங்களா? did you join? join, did plus join, joined. ஓகேங்களா? இது past tense. next did she reply to your message? உன்னோட மெசேஜுக்கு அவ ரிப்ளை பண்ணாளா? no, she didn't reply to my message. ஓகேங்களா? did plus reply, replied. இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு? past tense. நம்ம வந்து she not replied ன்னு சொல்லக்கூடாது. why wasn't he in the office? அவன் ஏன் ஆபீஸ்ல இல்ல? he didn't come because he felt unwell. ஓகேவா? நெக்ஸ்ட் did they submit the work on time? கரெக்டான டைம்க்கு அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்களா? no, they did not submit the work. ஓகேங்களா? did plus submit, submitted. they not submitted வரக்கூடாது. did you eat outside last night? நீ last night outsideல சாப்பிட்டியா? no, we didn't eat outside. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து டூ டைப்ஸ் உண்டு. ஒன் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், இன்னொன்று வந்து WH கொஸ்டின். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னா என்ன? ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்? எஸ் அல்லது நோவா இருக்கும். WH கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்ன அப்படின்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்து ஆக்சிலரி வேர்ப்ல ஸ்டார்ட் ஆகும். WH கொஸ்டின் வந்து அந்த ஆக்சிலரி வேர்புக்கு முன்ன இந்த WH வேர்டு இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ டெய்லி லைஃப் கொஸ்டின் பார்த்துருவோமா? டிட் யூ ஃபினிஷ் த ரிப்போர்ட் எஸ்டர்டே? நேத்துல ரிப்போர்ட்டை நீ முடிச்சிட்டியா? நீங்க இந்த வேர்பை மட்டும் மாத்தி நீங்க என்ன பண்ணலாம்? இதே மாதிரி கொஸ்டினை ஃபார்ம் பண்ணலாம். டிட் ஷி அட்டெண்ட் த ஆன்லைன் கிளாஸ்? டிட் ஹி கால் யூ இன் த மார்னிங்? அவன் வந்து உனக்கு மார்னிங் கூப்பிட்டாளா? டிட் தே ரீச் சேஃப்லி? அவங்க சேஃபா வந்து சேர்ந்துட்டாங்களா? ஓகேங்களா? டிட் வி டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ ஏர்லியர்? இந்த இஷ்யூவை நீங்க ஏர்லியரா டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணலாம்? நீங்க கூட கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் WH கொஸ்டின் ஃபார்முலா பார்த்துடலாம். பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா WH வேர்டு, ஹெல்பிங் வேர்டு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு. ஓகேங்களா? இது வந்து பொதுவான ஃபார்முலா. பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன அப்படின்னா WH வேர்டு, டிட், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு. ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் பார்த்துருவோமா? when did you reach home? நீ எப்ப போய் வீட்டுக்கு சேர்ந்த? whenன்றது என்னது? டைமை மென்ஷன் பண்றதுக்கு WH வேர்டு என்னது? when. ஓகேங்களா? எப்பொழுது. நெக்ஸ்ட் வந்து why did he leave early? அவன் ஏன் சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்புனா? why, reason. when did you finish the work? நீ எப்ப முடிப்ப? ஓகேங்களா? இந்த ஒர்க்கை எப்ப முடிப்ப? when. where did she meet her friend? எங்கே? whereன்றது என்னது? பிளேஸுக்கு. where did she meet her friend? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து what did he buy yesterday? அவன் நேத்து என்ன வாங்கிட்டு வந்தான்? என்ன அப்படின்றதுக்கு what. நெக்ஸ்ட் ரீசன். why did they leave early? அவங்க ஏன் சீக்கிரம் கிளம்புனாங்க? how did you feel after the exam? எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ண? எப்படி அப்படின்றதுக்கு how. அப்ப அந்த ஃபார்முலா என்னது? when, auxiliary verb did, next subject, main verb என்னது? இதுல reach. ஓகேங்களா? did plus reach, reached. அப்ப இதுல இந்த சென்டென்ஸ் எல்லாமே எதுல தான் இருக்கு?
past tenseல இருக்கு. Did plus leave, left. Did plus finish, finished. Did plus meet, met. Did plus buy, bought. Did plus leave, left. Did plus feel, felt. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? practice பண்ணணும். Next பாப்போமா? Next conversation. Did you complete your work last night? Last night உன்னோட work முடிச்சிட்டியா? Yes, I completed it before bedtime. நான் தூங்க போறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். Yes, ஓகேங்களா? Suppose இது no அப்படின்னா no, I didn't complete அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர no, I completed it before bedtime அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? Did she join the meeting yesterday? நேத்து அவ ஜாயின் பண்ணாலா மீட்டிங்க்கு? Yes, she joined the meeting yesterday. Did plus join, joined. ஓகேங்களா? Did he inform you about the delay? Delay பத்தி ஏதாவது inform பண்ணாலா? Yes, he informed. Did plus inform, informed. Yes, he informed me earlier. சீக்கிரமாவே எனக்கு சொல்லிட்டா. Did they arrive on time? கரெக்டான டயத்துக்கு வந்தாங்களா? Yes, they arrived. Did plus arrive, arrived without any problem. Did he talk about this topic yesterday? இந்த டாபிக் பத்தி நேத்து பேசினாங்களா? Yes, we talked about it briefly. நாங்க கொஞ்சம் பிரீஃபா பேசணும், சுருக்கமா பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ did plus talk, talked. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா டைம் ஃபோக்கஸ். சப்ஜெக்ட், பாஸ்ட் verb, டைம் வேர்டு. டைம் வேர்டு நம்ம எல்லாத்துலயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிரும். I met my friend yesterday evening. நேற்று ஈவினிங் என்னோட ஃப்ரெண்டை சந்திச்சேன். ஓகேங்களா? அப்போ வந்து பாஸ்ட் verb. இதுதான் என்னது? yesterday evening அப்படின்றது தான் டைம் வேர்டு. She studied till midnight last night. Last night என்ன பண்ணா? midnight வரைக்கும் படிச்சான். ஓகேங்களா? He left the office early yesterday. நேத்து ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? left the office early yesterday. They traveled last weekend. We cleaned the house this morning. இன்னைக்கு காலையில தான் நாங்க clean பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். this morning அப்படின்னாலும் என்னதுதான்? இப்ப பேசுறேன், இன்னைக்கு காலையில clean பண்ணா அது past tense தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்திடலாம். when did you meet him? நீ அவனை எப்ப சந்திச்ச? I met him in the evening yesterday. yesterday evening சந்திச்சேன். ஓகேங்களா? இத क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் பண்ணனும் அப்படின்றத ஒன்னு ரெண்டு क्वेश्चनக்கு மட்டும் பார்க்கலாம். when did you meet? did plus meet வந்து என்னவா மாறும்? met மாறும். ஓகேங்களா? youன்றது நீ அப்படின்றது நான் அப்படின்னு மாறும். அப்போ I met him in the evening yesterday. ஓகேவா? நெக்ஸ்ட் how long did she study? எவ்வளவு நேரம் படிச்சா? She studied late into the night. night ரொம்ப நேரம் படிச்சான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ did plus study, studied. ஓகேங்களா? நெக்ஸ்ட் what time did he go home? எந்த டைம்ல வீட்டுக்கு போனா? did plus go, went. He went home earlier than usual. when did they go on the trip? அப்ப did plus go என்னதான் வரணும்? went ன்னு வரணும். they went on the trip last week. last week போனாங்க. when did you finish cleaning? எப்ப வந்து cleaning முடிச்ச? did plus finish, finished. we finished cleaning in the morning. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்து பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா thank you for watching. thank you.